சுதந்திர தின விழா கொண்டாட்டத்துல இன்னைக்கு திரிஷா அவர்கள் கலந்துக்கிட்டது எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்த்ததுக்கப்புறம் உடனடியாகவே ரசிகர்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சங்கீதாவோட ரியாக்ஷன் இதனால என்னவா இருக்கும் அப்படிங்கிறே தான், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாடு முழுக்க இன்னைக்கு 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றுட்டு இருக்கு. அந்த வகையில் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையாக சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற போறாரு. அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம். குறிப்பாக சமீபத்தில் தான் சங்கீதா மேமுக்கும் விஜய் சாருக்கும் இருந்த இஷ்யூ கிளியர் ஆகி இருந்துச்சு. அதனால சங்கீதா மேம் அது மட்டும் இல்லாமல் அவரோட பையன் பொண்ணுன்னு இப்படி அவங்க குடும்பமாக வருவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம். யாருமே எதிர்பார்க்காத விதமாக இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு த்ரிஷா அவர்கள் கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். த்ரிஷா மற்றும் அவர்களுடைய அம்மா இவங்க 2 பேருமே அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. குறிப்பாக த்ரிஷா அவர்கள் விஜய் சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரு சைடு வந்து விஜய் சாரோட அம்மா, இன்னொரு சைடு வந்து விஜய் சாரோட அப்பா, அவங்களுக்கு நடுவில் தான் உட்காந்துருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா இடையில மிகப்பெரும் ஒரு வாக்குவாதம் போயிருந்துச்சு. த்ரிஷா அவர்கள் விஜய் சார் கூட ஏன் எல்லா பொது நிகழ்ச்சிக்கும் போகிறாங்க, ஏன் எல்லா முக்கியமான நிகழ்வுகளையும் அவங்க த்ரிஷா வந்து விஜய் சார் கூட இருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு காரணத்தினால தான் சங்கீதா மேம் வந்து பயங்கர கோவமாயிருக்காங்க, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு சுச்சுவேஷனில் கடந்த வாரம் விஜய் சார் மேலே கொடுத்திருந்த டிவோர்ஸ் கேஸை சங்கீதா மேம் வந்து வாபஸ் வாங்கியிருந்தாங்க. இதனால அவங்க 2 ஃபேமிலிக்குள்ளே வந்து சால்வ் ஆகிருச்சு ப்ராப்ளம். கூடி சீக்கிரமே அவங்க 2 பேரும் சேர போகிறாங்க. இதெல்லாம் தாண்டி ரசிகர்கள் போட்ட ஒரு கணக்கு, வரப்போகிற சுதந்திர தின விழாவில் ஜார்ஜ் கோட்டையில் கண்டிப்பாக விஜய் சார் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட கலந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 25 விஜய் சாருக்கு கல்யாண நாள் வரப்போகுது. அதனால் அவங்களும் சென்னை வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் ரசிகர்கள் எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க, யோசிச்சு வச்சுருந்தாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத விதமாக சென்னை ஜார்ஜ் புனித கோட்டையில் த்ரிஷா அவர்கள் கலந்துக்கிட்டு அந்த ஒரு சுதந்திர தின நாள் நிகழ்ச்சியில் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமே கிடையாது. அண்ட் இதனால் மறுபடியும் எல்லாமே என்டையர்லி கொலாப்ஸ் ஆகலாம். ஏற்கனவே சங்கீதா மேம் பயங்கர கடுப்பில் தான் இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் த்ரிஷா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, அதுவும் அவங்க குடும்பத்தோடு கலந்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் சார் ஃபேமிலி மெம்பர்ஸுமே அதை வந்து வரவேற்றிருக்காங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவங்க மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க, மறுபடியும் கோவப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதனால் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறது, மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரும் அளவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஒரு தரப்பினர் கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஆதரிக்கவே கூடாது, த்ரிஷா அவர்கள் எதற்கு அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், அது அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடமாச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பினர் நட்பு ரீதியாக தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் விஜய் சாருக்கு வந்து சல்யூட் அடிக்கிறது, விஜய் சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள வரவேற்கிறது, இந்த மாதிரியான ரியாக்ஷன்லாம் பார்த்து சங்கீதா மேம் ஏன்டா அந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருவாங்களோங்கிற அளவுக்கான ஒரு விஷயங்கள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.